தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. Then what I say is right. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. Love will never apologize. ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா அண்மையில் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய கமல்ஹாசன், தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற தொனியில் கூறியிருந்தார். பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். கமல்ஹாசன் உதிர்த்த அந்த பேச்சுதான் தற்போது கர்நாடகாவில் சர்ச்சையாக வெடித்து மொழி பிரச்சனை அளவுக்கு உருவெடுத்துள்ளது. கர்நாடகாவில் தக் லைஃப் பேனர்களை கிழித்து கமலுக்கு கன்னட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. கமலின் கருத்துக்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் கமலுக்கு கன்னடத்தின் வரலாறே தெரியவில்லை என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையாவும் எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளார். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம் என அம்மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்படியாக கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள், ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்தும் ஒன்று கூடியுள்ள நிலையில் திராவிட மொழிகளுக்கு தமிழ்தான் தாய் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம். ஆனால் வரலாறு தான், உண்மைதான். அதை எவரும் மறுக்க முடியாது. கமல்ஹாசன் கன்னடத்தை இழிவு செய்யவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறியுள்ளார். He might have taken his source from history and might have told. That doesn't mean that he is insulting Kannada. I can quote one thing. English, the first English literature. English is the language spoken the world over. But the first English literature was written in the 13th century only. தமிழில் இருந்தே பிற திராவிட மொழிகள் பிறந்ததாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தாயை விட மகள் மூத்தவராக இருக்க முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் கேரளாவில் இதுகுறித்து பேசிய கமல்ஹாசன், மொழிகள் குறித்து பேச தான் உட்பட எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை என்றார். If you look at it from the northern point of view, yes, what they say according to them is right. If you look at it from Tenkumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. கன்னடம் பற்றிய தனது பேச்சு அன்பின் வெளிப்பாடு என்ற கமல், அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என கூறி தனது ஸ்டைலில் விளக்கம் அளித்தார். This is not an answer, this is an explanation. Love will never apologize. இப்படியாக சர்ச்சை தொடரும் நிலையில் கர்நாடகாவில் திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ಕನ್ನಡ